ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இப்போது சாம்பார் எங்கள் வீட்டில் செய்ய போகிறோம். பீக்கங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 25 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கிட்டோம். பருப்புக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் எடுத்து வச்ச பருப்பை கழுவி இப்போ அதில் போடுறோம். இப்போ பருப்பு போட்டாச்சு. அது கூட வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள். இப்போ விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வந்த பிறகு பருப்பு வெந்திருக்கும். இப்போது சாம்பாருக்கு தேவையான ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. எலுமிச்சங்காய் சைஸுக்கு ஒரு புளி எடுத்துக்கோங்க. புளி நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. இப்போது விசில் எடுத்தாச்சு. விசில் அடங்கி நாங்கள் பருப்பு எடுத்துட்டோம். இப்போது கடைய போகிறோம். இப்போது நாங்கள் சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, ஜீரகம், வெந்தயம் இப்போது தாளிக்கப்படும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது முருங்கைக்காய், பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பருப்பில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். தாளிப்பு பச்சை மிளகாய் போடுறதுனால கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது. கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள். சாம்பாருக்கு தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. புளி கரைசல் ஆட் பண்ணிக்கிறோம். சாம்பாருக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருந்தோம்ல ஏற்கனவே, அதை கரைச்சி இப்போது சாம்பாருக்கு ஊற்றியாச்சு. இப்போது மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் விசில் விட போகிறோம்.
சாம்பாருக்கு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு. ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. சாம்பார் ரெடி ஆகிடும். விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. சுட சுட சாம்பார் ரெடி. சூடான சாம்பார், சூடான சாதம். வாங்க சாப்பிட்லாம். சாம்பாருக்கு மாங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும்.